கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிட பதிவு. வாக்கு தத்தங்களை பற்றி, அதாவது வாக்கு தத்தம் அந்த காலத்துல யாருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, இந்த காலத்துல யாருக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அதாவது அந்த காலத்துல வாக்கு தத்தங்கள் எப்படின்னா, தீர்க்கதரிசிகள் கடவுளிடத்தில் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு மக்கள் இடத்துல சொன்னாங்க. அதனால கடவுள் அந்த செய்தி மக்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, மக்கள் பயன்பெற்றாங்க, அவங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாக்கு தத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, அதுதான் உண்மை. ஆனா வாக்கு தத்தம் இருக்குதுன்னு இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த மறுபடியும் அந்த வாக்கு தத்தை இவர் சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு நிறைய கூட்டம் போடும். இவர்கிட்ட வாக்கு தத்தம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த கூட்டம் போடுறதுனால அவருக்கு நல்ல வருமானம் வருது. அதுதான் உண்மை. இந்த வருமானத்துக்கு இந்த காலத்துல வாக்கு தத்தம் சொல்றாங்க. அப்ப இந்த காலத்துல அந்த வாக்கு தத்தம் பாத்தீங்கன்னா நிறைவேறிச்சான்னு பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு தத்தம் கூட நிறைவேறியிருக்காரு. அப்ப இந்த வாக்கு தத்தினால இந்த காலத்துல யாருக்கு நன்மைனா, அந்த வாக்கு தத்தம் சொன்ன ஊழியருக்கு தான் நன்மை. ஏன்னா நல்ல கூட்டம் கூட வருமானம் வருது. அதனால அந்த காலத்துல சொன்ன வாக்கு தத்தங்கள் உண்மை, அது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இந்த காலத்துல சொன்ன வாக்கு தத்தங்கள் பொய், அது சொல்ற அந்த நபருக்கே பிரயோஜனம் உள்ளது, வருமானத்துக்காக உள்ளது. அதனால வாக்கு தத்தங்களை நம்பிட்டு இல்லாம திருமறையை படிச்சு கடவுளை பற்றி அறியும் அறிவுக்கு வரணும். ஆமென்.